எங்கேயுமே மாறல. அவன் எடுத்தணிந்த வேஷம்தான் நமக்கு அங்கு வேறுபடுத்தி காட்டுகிறது. முருகராக வந்தார், அப்போது ஒரு வேஷத்தை சமைந்தார். அதை கிரேதாயுகத்தோடு அதையும் அதான் என்ன சொன்னார், அதிலிருந்து அவருடைய இதிலிருந்து மறைத்திருக்கின்றார். அடுத்ததாக திரேதாயுகத்திலே ராமராக வருகின்றார், அப்போது ஒரு வேஷம். அடுத்து துவாபர யுகத்திலே கிருஷ்ணராக வருகின்றார், அப்போது ஒரு வேஷம். இப்படி வேஷத்தை ஒவ்வொரு வேதமும் கலைத்து அதை அவர் சிறப்பான முறையிலே செய்கின்றார். அதாவது தான் எடுத்தணிந்த வேஷத்தை தானே கலைக்கிறார். இதுதான் அதனுடைய உண்மையான ஒரு நிலையாக நம்ம பார்க்கிறோம். இதை அம்மைமார்கள், நம்மளுடைய சப்தகன்னிமார்கள் இதை அழகாக தெளிவுபடுத்துகின்றார்கள். அதாவது 2 பேருக்குமான அந்த சம்பாசனைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது திருக்கல்யாணத்திற்கு முன்பாக. அப்போது அம்மைமார்கள் என்ன செய்வாங்கன்னா, அதாவது இறைவனுடைய அருமை பெருமைகளை நாம் உணர்ந்து கொள்வதற்காக, அதாவது சான்றோர் மக்களாகிய நாம் உணர்ந்து கொள்வதற்காக அந்த நாராயண பரம்பொருளை இகழ்வது போல புகழ்வாங்க. அந்த சொல்லும்போது அது இகழ்வது மாதிரி இருக்கும். ஆனால் அதில் உள்நோக்கம் கொண்ட அந்த இறைவனுடைய அருமை நமக்கு அங்கு புகழ்வது. அதுதான் அங்கே சொல்லுவாங்க. அதாவது வஞ்ச புகழ்ச்சி என்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த வகையில் அது அமைந்திருக்கும். அப்போது நாராயணர் ஒரு முறை சொல்லுவார் சப்தகன்னியர்களை பார்த்து, நீங்கள் கையில களவாண்டீர், அதனால தான் உங்களுக்கு கையில் வெள்ளம் கட்டி திரளாமல் உங்களை ஈஸ்வரன் என்ன பண்ணார், பூமியில் போய் படைக்க சொன்னார். நீங்கள் களவாண்ட புத்தி தான் உங்களுக்கு மோசம் அப்படின்னு சொல்லுவோம். உடனே இந்த அம்மைமார்கள் சொல்லுவாங்க, வேசியோடு கூடி விளையாடும் கள்ளக்கூடெடுத்த மறையல்லோ எங்கள் நம்மை குவலயத்தில் கள்ளி என உரைத்தீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீ வேசியோடு எல்லாம் கூடி விளையாடுவதற்காக கள்ளக்கூடெடுத்த, உனக்கு ஏதையா உருவம், உனக்கு ஏதையா உடம்பு, நீ ஒரு கள்ள கூடெடுத்து வந்து இந்த குவலயத்து மக்களை எல்லாம் ஏமாத்துற, அப்படிப்பட்ட கள்ளனான உமக்கு எங்களை கள்ளி என்று சொல்வதற்கு என்ன உரிமை என்று அந்த இறைவனுடைய அந்த சூட்சும நிலையை, அவன் அவதாரத்தின் போது எடுத்தணிகின்ற அந்த வேஷத்தை, அந்த சூட்சுமத்தை நமக்கு அம்மைமார்கள் அங்கே வெளிப்படுத்துகிறார்கள். எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம்.